நகரா சிவாஜி நகருக்கு போகலாமா கைஸ்? இங்கத்துலேருந்தே தான் போகணும் அப்படின்னு காமிக்குது. ஸோ போகலாம், தப்பு. நம்ம பிக்கப் லொக்கேஷனுக்கு போனாக்கா அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு பின்னாடிங்கிறாங்க. ஸோ நம்ம எதுவும் இல்லை, யூ டர்ன் பண்ணிட்டாங்க போய் நின்று எடுக்கலாம். கைஸ் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம், அதாவது ஒரு பார்சலை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆக்சுவலி பார்சல் பிக்கப் நான் பண்ணல, பார்சல் பிக்கப்புக்கு வந்து 15 rupees ஆகும். ஸோ அதனால அவங்க வந்து ஜஸ்ட் ரேப்பிடோ பண்ணிக்கிறாங்க. ஏன்னாக்கா இது வந்து சின்ன பேக், எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேன்ல, இவ்வளோ தான் இருக்குது பேகு. அக்கா பேக் காமிக்க போயிட்டு நான் இப்போ வந்து அந்த ஆக்டிவா கிச்சிருப்பேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ வண்டி ஓட்டும் போது வண்டி மேலே ஒண்டி கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஸோ பாவம் இங்கே ஒரு அண்ணா வந்து இது பண்ணிக்கிறாரு, இவருக்கு வந்து டோ பண்ணலாம். பெட்ரோல் இல்லைவாண்ணா? ஸ்டார்ட் ஆகலையா? எங்கே இங்கேதான் மேம்? ஓகே, இட்ஸ் ஓகே ப்ரோ. கைஸ் பெட்ரோல் இல்லை, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகலன்னாங்க. ஸோ இங்கே மெக்கானிக் ஷெட் இருக்குது, இங்கே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி யாருன்னா உங்கள் முன்னாடி பெட்ரோல் இல்லாமல் தள்ளின்னு போயிருந்தாங்கனாக்கா டோ பண்ணுங்க கைஸ். ஏன்னாக்கா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி அவர் பார்த்தா பாவம் ரொம்ப சுஸ்தாகிறாரு அவர். ஏன்னாக்கா ஃபுல் ஸ்வெட், ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டை வைக்குது அவருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து தள்ளின்னு போய்க்கிறாரு, தள்ளின்னு வந்துங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கா நம்ம டோராவை தள்ளணும்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை, 100 மீட்டர் தள்ளணுன்னாவே எனக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஏன்னாக்கா நம்ம வண்டி அவ்வளோ வெயிட். ஸோ அந்த வண்டி வெயிட் இல்லைனாலும் பட் தள்ளுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். ஏன்னா எவ்வளோ பேர் தள்ளியிருப்பீங்க, அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் வண்டி தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் நார்மல் டைம் தள்ளுறதோட இந்த ப்ளோ கம்மியாக இருக்கும்போது, பங்க்சராக இருக்கும்போது தள்ளுறது ரியலி ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிஜமாக ஒரு மெடல் மாட்டலாம். அது ரொம்ப கஷ்டம். இன்னும் இந்த ராயல் என்ஃபீல்டு வச்சுருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு தான் ஒரு அவார்டே கொடுக்கலாம். ஸோ ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காய்ஸ். ரொம்ப வெயிட் வேறு, வண்டி தள்ள முடியாது, சுஸ்தாயிடுவோம், ஷோல்டர் பெயின் வரும், நிறைய இருக்குது அதில். கைஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். எனக்கே திக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவங்க ஆக்சுவலி ஸ்கிட் ஆயிடுச்சு கைஸ். ஏன் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ சேஃபாக இருந்தால் ஓகே தான். கைஸ் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க கைஸ். ஏன்னாக்கா வந்து நாம் கரெக்டாக போனாலும் சரி, ஆப்போசிட்டில் வரவங்களும் சரி, இல்லை பக்கத்தில் வரவங்கனாலும் சரி, எதனா ஒன்று ஆயிருக்கும். ஆக்சுவலி அந்த வண்டி அங்கே நிற்க வச்சுருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிட் ஆயிடுச்சு. ஆனால் பாவம் கைஸ், நிஜமாக சொல்லணும்னாக்கா அதே பாவம் எங்கே ரெடி ஆகிட்டு வேற போயின்னுக்கிறாரு. இதே வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அஜ்ஜோ போவாதரா அபசுக்கணும், ஏன்னா வெளியே போவாத, அப்புறமா தண்ணி குடி, 5 நிமிஷம் உக்காரு, நிறையா இருக்குது. வீட்டில் இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பயம்தான். ஏன்னாக்கா என்ன சொல்கிறது, நம்ம புள்ளையோ வெளியே போகிறாங்க, நான் இது போகிற டைம் இப்படி தடங்கலாக்குது அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கோங்க. ஸோ கைஸ் நீங்கள் உஷாராக போங்க.
நாம் வந்து சேஃபாக ஓட்டணும். அந்த மற்றவங்க வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பாருங்க, இப்படியெல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இவங்க திருப்பினாங்கனாக்கா கண்டிப்பாக கஷ்டம் தான் அது. ஏன்னா பிரேக் எப்படி இருக்குமோ தெரியாது, எந்த டைமில் எப்படி பிரேக் பிடிக்கணும்னு தெரியாது. உஷாராக இருங்க. என்னப்பா இவங்க ரேலி மாதிரி லைனாக போயின்னுக்கிறாங்கோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க guys. கொஞ்சம் டிராஃபிக்லலாம் பார்த்து ஓட்டணும். நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியம் guys. நம்ம சேனலுக்கு யாருன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் எதனா ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். டாடாடாடா என்னப்பா இவங்க என்னவோ பேசினுக்கிறாங்க, என்ன பண்ணினுக்கிறான். வண்டியில் ஏறினுக்கிறாங்க guys, அதனால தான். சாரி அண்ணாத்த, என்ன பண்ணுறது, நம்ம நடுவில் மாட்டிக்கினாக்கா அப்படி தான். எதனா ஒன்று ஃபாஸ்ட்டாக போயிடணும், இல்லைன்னா நின்றுடணும். ஆனால் உஷாராக போகிறது கொஞ்சம் நல்லது. நிறைய நைட் ரைட்ஸ் தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வீடியோ தான் வந்து ஒழுங்காக வருதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வீடியோ ஒழுங்காக வரணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். வரும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டிராஃபிக்கில் நிற்கணும்னால ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா இது டிராஃபிக். இன்னும் 7.5 கிலோமீட்டர்ஸ். ஸோ கைஸ், யாருமே இந்த மாதிரி ஒன் வேலை இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒன் வேலை வந்துக்கிறாங்க. இந்த மாதிரி வராதிங்க. இந்த மாதிரி வர்றதுனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி டிராஃபிக் ஆகுது. ஸோ உங்கள் அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் வேலை வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரவங்க அர்ஜென்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அங்கே ஆம்புலன்ஸே வந்தாலும் அந்த இடத்துல டிராஃபிக் ஆயிடுச்சுனாக்கா நம்ம எதுவும் பண்ணதுக்கு ஆகாது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. முடியாது, தப்பு வந்து எல்லாருமே தான் பண்ணுறாங்க. யார் எப்படின்ட்டுன்னு நம்ம யாருனாலையும் சொல்லிட முடியாது. பைக் ஓட்டுறவங்க, ரேப்பிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களாம் கெட்டவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்களாம் நல்லவங்க அப்படின்னாலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்களையும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. பைக் ஓட்டுறவங்களையும் நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க. நாம் ஒருத்தர வந்துட்டு இவங்க கெட்டவங்க தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ பைக் டாக்ஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒருத்தரே இருந்தாக்கா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு இடத்துக்கு 50 rupeesனாக்கா எனக்கு க்ளீனாக தெரில, பட் நான் சொல்லினுக்கிறேன். ஒரு நீங்களே கம்பேரிசன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இப்போ ஆட்டோவில் வந்து நம்ம 3 பேர் டிரைவரும் சேர்த்திங்கன்னா 4 பேர் ஆகும். ஸோ வந்து நம்ம அது கணக்கு வேணாம். 3 பேர் பின்னாடி 3 பேர் உக்காரலாம், 2 பேர் உக்காரலாம். ஸோ 2 பேர் 3 பேர் உக்காடுறோம் அப்படின்னாக்கா வந்து 2 பேர் 3 பேர் போகிறோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட இஷ்டம். அவங்க ஒருத்தர் போனனாலும் அவங்க வந்து ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். ஏன்னா மழை வந்துச்சுன்னா ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்லத்துக்கு ஆகாது. ப்ளஸ் வந்து சிங்கிள் ஒரே ஒருத்தர் இருக்கிறாங்க என்னத்துக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்து பைக் புக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இந்த மாதிரி பைக்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே போவோம். ஒரு இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவலி பைக் வந்து புக் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா பைக் வந்துட்டு இந்த மாதிரி டிராஃபிக்கில் சின்ன இடத்துல கூட அப்படியே போயிடலாம். இதே ஆட்டோனாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணிடக்கூடாது. வந்து பைக் ஓட்டுறவங்களும் கஷ்டம்தான். பைக் ஓட்டுறவங்க பற்றியும் இஎம்ஐஸ் இருக்கும், அவங்க வீட்டில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆட்டோ ஓட்டுறவங்கக்கிட்டையும் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளம்ஸ், அவங்க தனி ப்ராப்ளம்ஸ் அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்து இது நீ பண்ணாத, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிற ரைட்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. அதுவும் இல்லாமல் ரேப்பிடோ சப்போர்ட் பண்ணுறவங்க யாரானா இருந்தீங்கன்னாக்கா அவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க, பார்க்கலாம் ரேப்பிடோ சப்போர்ட் எவ்வளோ இருக்குதுன்ட்டுன்னு. சரி, ரேப்பிடோ ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பைக் இருக்கிறவங்க பைக் ஓட்டுறாங்க கைஸ். அதுக்குன்னு இப்போது பார்ட் டைமில் வேலை பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட்டோ தான் ஓட்டணும் இல்லை. இப்போ ஆட்டோ ஓட்டுற காசு இருந்துச்சுனாக்கா அவங்க ஆட்டோ வாங்கி ஓட்டலாம், தப்பு இல்லை.
அவங்கக்கிட்ட காசு இல்லாததுனால அவங்க பைக் வாங்கி ஓட்டுறாங்க. அவங்களோட கஷ்டம், அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சுன்னு, அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சுன்னு நம்ம வந்து அவங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரேப்பிடோ ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ப்ளஸ் என்னன்னாக்கா, இந்த ஆட்டோ டிரைவர்ஸில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி ஓகேப்பா இந்த பைக்குது, நீ பைக் ஓட்டுற, நான் தப்பு வேணான்னு சொல்ல மாட்டேன். நீ வந்து இந்த மாதிரி ரேப்பிடோ வந்து என்னன்னாக்கா மெயின் வந்து பேசஞ்சரை பிக் பண்ணிட்டு போகிறது. ஸோ வந்து நீ பேசஞ்சர் பிக் பண்ணாத, நீ வந்து பார்சல் டெலிவரி பண்ணு. பைக்குனாக்கா இப்போது சின்ன சின்ன இதுக்கு போட்டர், இப்போ நாமளே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்சல் தான் எடுத்துன்னு பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னாக்கா ஒரு பார்சல் எடுத்துன்னு போகிறதோ, ஃபுட் டெலிவரி பண்ணுறதோ, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரேப்பிடோ ஏன் பண்ணுறீங்கோ? ரேப்பிடோ பண்ணாதீங்க. நீங்கள் ரேப்பிடோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பேசஞ்சருங்க வரமாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவங்களோட இதாது இருக்கும். அவங்க கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணும், பைக் ஓட்டுறவங்க கஷ்டத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ பைக் ஓட்டுறது வந்து பேசஞ்சர் கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்கனாக்கா அஃப்கோர்ஸ் பேசஞ்சருக்கு ஓகே. பேசஞ்சர் இப்போ வந்து ஒரு பைக் ஓட்டுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு பார்சல் எடுத்துன்னு போனாங்கன்னா பார்சல் கீழே விழுவும், அதை வந்து கட்டணும், பிடிக்கணும், சில விஷயங்கள் இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு பேசஞ்சரை கூட்டின்னு போனோம்னாக்கா அவங்க ஜஸ்ட் உக்காந்தா போதும், அவங்களே பிடிச்சிக்குவாங்க. அதனால் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறது, பைக் டாக்ஸி அப்படின்னாக்கா அது வந்து சில பேருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அவங்ககிட்ட போயிட்டு ஏன்ப்பா இந்த மாதிரி பைக் டாக்ஸி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடாது. ரேப்பிடோ ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாரன்னா இந்த ரேப்பிடோ இருக்கிறது நல்லது தான். அப்படின்னாக்கா ரேப்பிடோ யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா, ரேப்பிடோ டிரைவர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னாக்கா, ரேப்பிடோ என்ன சொல்கிறது, ரேப்பிடோ பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ரேப்பிடோ இல்லை இந்த ரீசனுக்காக இதை ரேப்பிடோ ஸ்டாப் தான் பண்ணோம், வேறு வழி இல்லை, இந்த ரீசனை அதனால் சால்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் எதனா ஒரு ரீசன் இருந்துச்சுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ரேப்பிடோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம பண்ணலாம். இந்த வீடியோவில் பேசணுன்னா அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆக்சுவலி இதே கொஞ்சம் ப்ரெஸ் ஆயிடுச்சுண்ணா இந்த வீடியோ. ஸோ இந்த ஒரு டெலிவரி ஒன்று முடிச்சுட்டு நம்ம கொடுத்துட்டு ஹலோ சார், ரேப்பிடோ சார்.